இறையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக. அன்புமிக்கவர்களே, ஜூலை மாதம் 5ஆம் தேதி தாயாம் திரு அவை புனித ஆண்டனி மரியா சக்கரியா என்பவருடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது. இந்த புனிதரானவர் இத்தாலி தேசத்துல 13வது நூற்றாண்டுல பிறந்த ஒரு மாபெரும் புனிதர். இவர் 3 துறவு சபைகளுடைய நிறுவனராகவும் கருதப்படுகிறார். புனித பெர்னபாய்ட்ஸ் அப்படி என்று சொல்லப்படுகிற ஆண்களுக்கான துறவு சபையினுடைய நிறுவனராகவும், புனித பவுலடியாரின் திருத்தூது சகோதரிகள் என்கிற பெண்களுக்கான ஒரு துறவு சபையையும், பிறகு பொதுநிலையினருக்கான ஒரு 3ஆம் துறவு சபையை ஏற்படுத்திய ஒரு துறவு சபையினுடைய நிறுவனராகத்தான் இவர் கருதப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, இத்தாலி தேசத்துல பிரபுத்துவ குடும்பத்துல பிறக்கிறார். பணக்கார குடும்பம், வசதிகள் எல்லாம் இருந்தும் இவர் வாழ்நாள் முழுவதும் ஏழை எளியவர்களுக்காகவும் இயேசுவுக்காக பணியாற்றவும் விரும்பி குருத்துவ படிப்புகளை முடித்து பிறகு தன்னுடைய பணிவாழ்வை தொடங்குகிறார். வாழ்நாள் முழுவதும் இயேசுவனுடைய இறையரசு பணியை செய்வதற்காக துறவு மடங்களை ஏற்படுத்தி ஒரு மாபெரும் புனிதராக தான் இவர் பார்க்கப்படுகிறார். அன்புமிக்கவர்களே, இந்த ஆந்தனி மரியா சக்கரியா என்கிற இந்த புனிதர் வாழ்ந்தது இந்த உலகில் வெறும் 36 ஆண்டுகள் மட்டும்தான். ஆனால் இந்த 36 ஆண்டுகளில் இவருடைய பணி உண்மையாகவே அளப்பரிய பணி என்று தான் சொல்ல வேண்டும். இந்த மனித வாழ்க்கையில எத்தனை ஆண்டுகள் வாழ்ந்தோம் என்பது முக்கியமல்ல, இறைவனுக்காக எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதை குறித்து தான் இவருடைய வாழ்வு நமக்கு கற்றுத்தருகிறது. ஆகவே எத்தனை ஆண்டுகள் வாழ்வோம் என்பதை கருத்தில் கொள்ளாமல் எப்படிப்பட்ட ஒரு புனிதமான ஒரு நேர்மையான வாழ்வை இந்த மண்ணுலகில் வாழ்வோம் அப்படி என்கிற எண்ணத்தோடு இறைவனிடத்துல அந்த அருளுக்காக மன்றாடி இன்றைக்கு ஜெபிப்போம். அன்புமிக்கவர்களே, இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள் இயேசுவிடத்துல இயேசுவனுடைய சீடர்கள் நோன்பு இருப்பதில்லை என்பதை பற்றின ஒரு விளக்கத்தை கேட்கிறார்கள். அப்பொழுதுதான் இயேசு அவர்களுக்கு மணமகன் அவர்களோடு இருக்கிற நேரத்துல அவர்கள் நோன்பு இருந்து அல்லது துன்புற்று அல்லது துயரத்தோடு இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, மாறாக துன்புற வேண்டிய ஒரு நேரம் வரும், அந்த நேரத்தில் அவர்கள் இருக்கலாம் அப்படி என்று விளக்கம் அளித்துவிட்டு அவர் மிக தெளிவான ஒரு கருத்தை இன்றைக்கு திருமுழுக்கு யோவானுடைய சீடர்கள் வாயிலாக நமக்கு சொல்லுகிறார். பழைய துணிகளோடு புதிய துணிகளை யாரும் ஒட்டு போடுவது கிடையாது. ஏனென்றால் அதே போல பழைய தோர் பைகளில் புதிய மதுவை ஊற்றி வைப்பாரும் கிடையாது. காரணம், பழைய துணியும் புதிய துணியும் ஒன்று சேராது. அன்புமிக்கவர்களே, இந்த உதாரணம் பார்ப்பதற்கு எளிதான ஒரு உதாரணமாக இருந்தாலும் ஆழமான ஒரு கருத்தை நமக்கு சொல்லித் தருகிறது. புதிய தோற்பையாக, புதிய ஏற்பாடாக, புதிய தூய ஆவியில புதிய வாழ்வை நமக்கு கொடுக்கிறவராகத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை அறிமுகப்படுத்துகிறார். இந்த பரிசேயர்களும் சதுசேயர்களும் பழமையில ஊறி போனவர்கள், இறைவனை கடுமையாக தண்டிக்கிற ஒரு கடவுளாக பார்த்தவர்கள், இறைவனை வெகு தொலைவில் இருக்கிற ஒரு கடவுளாக பார்த்தவர்கள், மிகவும் குறுகலான கடினமான பாதையை மக்களுக்கு எடுத்து கொடுத்தவர்கள். ஆனால் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கருணையே உருவமாக, அன்பே உருவமாக, ஏழை எளியவர்களுக்கான, சாதாரண மக்களுக்கான இறைவன் அருகில் இருப்பதை உணர்த்தும் விதமாக, இறைவன் இரக்கமே உருவாக இருக்கிறார் என்பதை உணர்த்தும் விதமாக, இறைவன் அன்பே உருவானவராக இருக்கிறார் என்பதை உணர்த்தும் விதமாகத்தான் தன்னுடைய புதிய படிப்பினையை நாம் ஏற்றுக்கொண்டு அந்த படிப்பினையின்படி நம்ம வாழ்ந்தோம் என்றால் நிச்சயமாக நிலை வாழ்வை பெற முடியும் என்கிற அழகான ஒரு செய்தியைத்தான் தருகிறார். அன்புமிக்கவர்களே, கனவு ஒருவன் காணுகிறான். அந்த கனவுல அவனை ஒரு கரடி விரட்டுவது போல அவன் உணர்கிறான். அந்த கனவுல அந்த கரடி அவனை விரட்டுகிறது. ஓடுகிறான். ஒரு நிலையில் அவனால் ஓட முடியவில்லை. ஒரு இடத்துல நின்று களைத்து போய் அந்த கரடி இடத்துல சொல்லுகிறான், இனிமேல் என்னால் ஓட முடியாது, தயவு செய்து நீ என்னை கொண்டு சாப்பிட்டு விடு, அல்லது எது வேணாலும் செய்து கொள் அப்படி என்று தன்னையே அந்த கரடி இடத்துல கையளித்த நேரத்துல அந்த கரடி சொன்னதான், நண்பா, இது வெறும் கனவு தான், இந்த கனவுலத்தான் உன்னை நான் விரட்டி கொண்டு இருக்கிறேன், நீ கண்விழித்தால் இந்த கனவு மறைந்து போய்விடும், நீ கண்விழித்தால் இப்படி அச்சப்பட தேவையில்லை என்று கரடி அவனுக்கு அறிவுரை சொன்னதான். அன்புமிக்கவர்களே, நாமும் பல நேரங்களில் இப்படிப்பட்ட ஒரு அச்சத்துல பழமையில தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், பழமையான எண்ணங்களில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படி கனவுல அல்லது பழமைவாதத்துல வாழ்ந்து கொண்டிருக்கிற நமக்குத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அன்பின் பாதையை, இரக்கத்தின் பாதையை, மன்னிப்பின் பாதையை, விட்டு கொடுக்கிற ஒரு பாதையை நமக்கு இன்றைக்கு அறிமுகப்படுத்துகிறார்.
அந்த நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பற்றி கொண்டு அன்பு நிறைந்தவர்களாய், இரக்கம் நிறைந்தவர்களாய், மன்னித்து வாழ்பவர்களாய், பிறருக்கு உதவி செய்து வாழ்பவர்களாய், புதிய பாதையை இயேசுவுக்காக தேர்ந்தெடுத்து நிறை வாழ்வையும் பரிசாக பெற்றுக்கொள்ள இறைவனிடத்தில் இன்றைக்கு மன்றாடி ஜெபிப்போம். எல்லாம் உள்ள இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசிர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஆமேன்.